இந்த வேளையிலே கூட நாங்கள் ஹalleluya ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்ல போறோம். சகோதரி ரஞ்சினி, நீங்க முதலாவது ஜெபத்தை ஏறெடுங்கள். ஹalleluya, கர்த்தர் நல்லவர். ரஞ்சினி நிக்கிறீங்களா? ஹalleluya. ரஞ்சினி ஜெபிங்க. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, அன்பு விவரம் இந்த தகப்பனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். சொந்த குமாரனை கொடுத்தீங்க ராஜா. ஆண்டவரே, இந்த பாவத்தில் அறியப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே, பக்கத்துக்குள் செய்து வருகிறது நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்காங்க. கோடி நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு வாழ்க்கையிலிருந்து அன்பின் பார்வை கருத்து நெகட்டிவான வார்த்தையை கருக்கக்கூடாது. ஆடுகளின் வாசிக்கும் போது வாசம் வார்த்தைகள் நாங்கள் அதை எடுத்து நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் ஆண்டவர். ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் இருக்கிறது ஆண்டவர். வாக்கு தத்தங்கள்ல ஜீவன் இருக்கிறது ஆண்டவர். அதுகளை சொல்லி நாங்க எங்களோட காரியங்களை வெற்றி பெற முடியும் என்பதை அறிந்திருக்கிறோம். அதற்காக கூடான கூடி நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தேசமே நீ பயப்படாதே மகிழ்ந்து கலிகூர் என்று எழுதியிருக்கிறதே ஆண்டவரே. இயேசப்பா, தேசத்தின் மேலே அன்பு வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இயேசப்பா, ஒவ்வொரு தேசங்களையும் நீர் ஆசீர்வதித்து வேற அந்த தேசத்துல செழிப்பு, ஒரு பிரச்சனை வராம, மண் சரிவு வராமல் பாதுகாப்பு கொடுங்க ராஜா. ஆண்டவரே, பிரசிடென்ட்களுக்கு நல்ல இயேசுவின் ஞானங்களை கொடுத்து ஆண்டவரே, புரியான காரியங்கள் தேசத்துல நடக்காத அண்டம் வழிய பார்த்து பேசன்னு சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே பிரசிடென்ட் எடுக்கிற தீர்மானங்கள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமான தீர்மானங்களாக, மக்களுக்கு பிரயோசனமான தீர்மானங்களாக ஆண்டவரே. இயேசப்பா ஆண்டவரே, எல்லா விலைவாசிகளும் இயேசுவின் நாமத்தினாலே ரங்கப்படுவதாக, மோர்கேஜ் ரக்கப்படுவதாக, மோர்கேஜ் பெர்சன்டேஜ் எல்லாம் ரங்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ரங்கப்படுவதாக இயேசப்பா ஆண்டவரே. எல்லா வேலைகள் இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிற கவர்மெண்டாக நீ மாத்துகிறீர். வசிக்கிற பர 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 பர. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எத்தனையோ பிள்ளைகளுக்கு வேலை இழந்து கொண்டு போன நேரத்திலேயும் ஆனாலும் கர்த்தரை தேடினவருக்கு ஒரு குறைவும் விராது என்று சொல்லியிருக்கிற சிங்கக்குட்டிகள் பட்டினி எடுத்து சாட்சி அடைந்தாலும் கர்த்தரை தேடுகிற ஒருவருக்கும் ஒன்றும் குறைவிராது என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவர். இந்த வார்த்தையின்படி எங்களுக்கு ஆண்டவரே, கவர்மெண்ட்ல எத்தனை பிரச்சனைகள், எத்தனையோ காரியங்கள் நடந்தாலும் எங்கட வீடுகளுக்கு ஆண்டவரே ஏசப்பா, ரத்தம் பூசப்பட்ட வீட்டை நீங்க காப்பாற்றி இருக்கிறீங்க ராஜா. இஸ்ரவேல் ஜனங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார். அது மாதிரி நாங்கள் கழுவப்பட்ட ஜனங்கள், எங்களுக்கு ஒன்றும் ஒரு குறைவும் வராது ஏசப்பா. அல்லேலூயா. அதற்காக நாங்க நன்றி சொல்லுகிறேன், நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. மற்றவர்கள் நெகட்டிவா கதைக்கும் போது நாங்கள் கதைக்க கூடாதுங்கிற வாயினால நாங்கள் விழுந்து போக முடியும் ஆண்டவரே. ஏசப்பா, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஒன்றும் குறை இல்லை ஆண்டவரே. ஏசப்பா, அதற்காக நன்றி சொல்றது. ஆபிரா கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்கள் சத்தியவேத திருச்சபைகளுக்கு ஒவ்வொரு குடும்பங்களும் பெற்றுக்கொள்கிறார்கள் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. இழந்த வேலைகளை திரும்ப பெற்றுக்கொள்கிறார்கள் ஆண்டவரே. குமாரிக்கு இழந்த வேலை கிடைக்கிறது ஆண்டவரே. அசோக் இழந்த ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே அவருக்கு திரும்பவும் பெற்றுக்கொள்கிறார் ஆண்டவரே.
அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே, என்னென்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ அந்த தேவைகள் இப்பொழுதே சந்திக்கப்படுறதுக்காக நன்றி சொல்கிறேன். அப்பா ஏசப்பா, ஸ்ரீரஞ்சன் குடும்பத்திலே ஆண்டவரே வித்யாவுக்கு பூரண சுகம் கிடைத்து விட்டது என்று நான் நம்பி கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரமா, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அணில் குடும்பத்தை ஆசீர்வதிங்க ராஜா. பிரபு குடும்பத்தை ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே, எங்களை குடும்பம், பாச குடும்பம், ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் சுகவீனரை சுகப்படுத்துற தேவன். ஆண்டவரே அப்பா, பெலா கொடுத்த சுகத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவரை பாவத்துக்கு சேர்த்து நீதிக்கு பிழைத்து தழும்பலா விழா குடமாக்கப்பட்டால் என்பதை நான் அறிக்கையிடுகிறேன். ஆண்டவரே அல்லேலூயா. இன்று கண்ட எய்த்தியரே இனிமேல் விழா காண மாட்டான். நான் விசுவாசத்தோடு ஜபிக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா ஏசப்பா, வாழிய பிள்ளைகளுக்காக நாங்க வருகிறோம். வாலிப வயசுடன் சுற்றி காத்திர நிதி என்று எழுதியிருக்கிற பிரகாரம் ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் விசேஷித்த பிள்ளைகளாக இருக்கிறாங்க. ஆண்டவரே, ஆலயத்தை நோக்கி ஓடி போக வேண்டும். ஆண்டவரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், எல்லாமே கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிற பிரகாரம் அந்த பிள்ளைகளுக்கு எல்லா காரியங்களும் நிறைவாக கிடைக்கிறதுக்காக நன்றி. நாங்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதில்லை, கீர்த்தியும் புகழ்ச்சியுமான் வைக்கிறதுக்குத்தான் ஆண்டவரே நாங்கள் பிள்ளைகளை பெற்றிருக்கிறோம். அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இருக்க போறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர்கள் போகும் இடமெல்லாம் அடிக்கப்பட்ட உடன்படிக்கையின் ரத்தத்தை தெளிக்கிறேன். சேஃப்டியாக இருக்க வேண்டும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். திருமணத்துக்கு எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமணம் கிடைக்கிறது இந்த வருஷத்துல. அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். விசுவாசிக்கிறோம் ஆண்டவர். விசுவாசித்தான் மகிமையை காண்பாய் எழுதியிருக்கிற பிரகாரமும் நாங்கள் விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் எல்லாவற்றையும் பெற்றுக் கொண்டோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்பா, இந்த பிள்ளைகளுக்கு எதிராக தடுக்கப்படுகிற எல்லா ட்ரக்ஸ் கடைகள் என்ன கடைகளா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால அகன்று போவதாக. அல்லேலூயா. ஆண்டவரே, பள்ளிக்கூடத்துல இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவற்ற வார்த்தையோட பாடல்களோடு இந்த பள்ளிக்கூடங்கள் தொடங்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கேட்கிற இந்த பிள்ளைகள் போற இடமெல்லாம் அடிக்கப்பட்ட இயேசுவின் சத்தத்தை தெளிக்கிறேன். பாதுகாப்பு முக்கியம். ட்ரெயின்ல போனான, கார்ல போனான, நடந்து போனான, உம்மோட பாதுகாப்பு உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற சர்வ வல்லவில் நிலைத்தங்குவார் என்று சொன்ன வார்த்தையின்படி உன்னதமானவற்றை நிழல்ல இவர்கள் போய் கவனமாக திரும்பி வர உதவி செய்யறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே ஏசப்பா, படிக்க முடியாதவர்களுக்கு இயேசுவின் ஞானத்தினால நிரப்ப வேண்டும் என்று கேட்கிறேன். அன்று சுகவீனரை பாவத்துக்கு சேர்த்து நீதிக்கு பிழைத்து தழும்பலால் குணமாக்குறீங்க ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு உறுப்புகளை நீ கொடுக்கிற தேவன். உயிர்ப்பிக்கிற ஆவியான இழந்த உறுப்புகளை எல்லாம் திரும்ப கிடைக்கிறது ஆண்டவரே. அல்லேலூயா. அப்பா, பழுதடைந்ததுகள் எல்லாம் திருத்தப்படுகிறது ஆண்டவரே. சுகவீனருக்கு சுகத்தை கொடுக்கிறார். மூல பகுதிகள் திருத்தப்படுகிறது, கண் பகுதிகள் திருத்தப்படுகிறது, புதிய கண் வருகிறது. ஹார்ட் புதிய ஹார்ட் கொடுக்குறீங்க ராஜா. அதுக்காக நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. கால்ல வருத்தம் உள்ளவர்கள் கால்ல புதிய கால்கள் கிடைத்து ஆண்டவரை அவர்கள் நன்றாக மான் கால்களை போய் நடக்கிறார்கள். அதுக்காக நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. சிறு பிள்ளைகளை உன்னிடத்தில் வர தடைபடாதிருங்கள் என்று சொன்ன மாதிரி ஆண்டவரே, எங்களுடைய ஆலயத்துல சிறு பிள்ளைகள் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஆண்டவரே, சண்டே ஸ்கூல்ல அந்நிய சிறு பிள்ளைகள் வருகிறார்கள். ஆண்டவரை மந்தை பெறுகிறது போல தமிழ் ஆராதனையும் ஆங்கில ஆராதனையும் பெறுகிறது. ஆண்டவர் அந்நிய சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் வருகிறார்கள். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸும் ஆண்டவரே பிள்ளைகளும் வருகிறார். குழந்தை சத்தம் கேட்கிறது. ஆண்டவரே ஏசப்பா, ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே, வீராகுடத்தையும் ஆண்டவரே எங்கட ரோஷானி குடும்பத்தை நீ விட்டாருமோ கத்தை போம் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே அவர்கள் வந்து சேருகிறார்கள், ஆராதிக்கிறார். ஆண்டவரை விடாத பிள்ளைகளும் சண்டே ஸ்கூலுக்கு வருகிறார்கள் ஆண்டவரே என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, ரோஷானிட பிள்ளைகள் வந்து ஆராதிக்கிறார்கள். அதுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, உம்மோட கரத்துல எல்லாவற்றையும் வைத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமீன் ஆமீன் ஆமீன். ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட நான் நிப்பாட்டி திரும்பி ஸ்டார்ட் பண்ணுகிறேன். என்னோட 1/2 hour முடியுது. திரும்ப ஸ்டார்ட் பண்ணுகிற வேளையில சவுனா சோக்கு நீங்க ஜெபிக்க தொடங்குங்க. ஒரு தடவை நான் நிப்பாட்டி திரும்பி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.
இணைந்திருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய சாந்தமுள்ள அருமையான தகப்பனே, இன்னொரு நாளை காலத்தந்தை கிருபைக்கு ஆண்டவரையப்பா சுகபலம் ஆரோக்கியம் தந்து உமது பிரசனத்தினால் மூடி ஆண்டவரையப்பா ஜீவனும் பலனும் தந்து அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை தினமும் சந்திக்கிறவர்கள் என்று கொண்டு உமது பிள்ளைகள் ஆண்டவரே சிறு கூட்டமாக ஆண்டவரே பூமியின் பாதாபடி வாதம் சிங்காசம் சொன்ன வீட்டிருப்பா சிங்காசனத்தில் வீட்டிருப்பவரே எங்களை தாழ்த்தி எங்களை ஜபங்கள் எல்லாம் எடுக்கிறோம். 2-3 பேர் பூமியில ஒரு மனப்பட்டு எதையாவற்றும் குறித்து கேள்விட்டார் அது நிச்சயம் தருவேனோடு சொன்னவரே அப்பா. கேளுங்கள் தரப்படும் கொண்டவரே அப்பா. விலகி இருந்த கல்லையை சீயோனில் வைக்கிறேன், அதில் விசுவாசம் உள்ளவன் பதறான்னு சொன்ன வாக்கத்தின் மொழி ஆண்டவரே அப்பா. அந்த சியோனில் வைக்கப்பட்ட அந்த தலைக்கல்லின் மேல் நாங்கள் விசுவாசமாக உங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே எடுக்கிற ஜபங்களை யாவற்றுக்கும் நீர் பதில் கொடுக்கிறதுக்காக இதுவரை பதில் கொடுத்து நாங்கள் வைக்கப்பட்டு போகாதபடியும் எங்கள் தலைகள் புரிந்து போகாத நாங்கள் குறைய போகாமலும் ஆண்டவரே அப்ப எங்களை வழிநடத்தி வரும் கிருபைக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே நாங்கள் செய்யும் தசமபாலியோ காணிக்கைகளோ உபவாசங்களோ ஜபங்களாலேயோ வேத வாசிப்பினாலேயோ நாங்கள் கிரிகளை பெறாமலே எங்கள் கையின் கிரிகளை ஆண்டவரே அப்பா நாங்கள் உமது கிருபையை பெறாமலையா நீர் எங்கள் மேல் வைத்த அன்பினாலே பெறமதாவே அப்பா சொன்ன குமாரனும் பாராமல் அவரையே எங்களுக்காக சிலுவையில ஒப்பு கொடுத்து ஆண்டவரை இப்ப உமது கிருபையினாலே அப்பா உமது மகத்துவமான கிருபை அப்பா இலவசமா அந்த கிருபையை தந்து தாங்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. உமது கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆண்டவரே அப்பா செய்யும் தொழில் தொடக்கம் ஐயா ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் உங்களை உமது கிருபைகளை வழிநடத்துக்காக நன்றி ஐயா. உங்களை விட்டு விலகாத கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. சோத்திரம் ஐயன்றவரே அப்பா. பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பதையே நாங்கள் ஆராதிக்கும் தேவை வாஞ்சியா இருக்கிற ஆண்டவரே அப்பா. தகப்பனே நீர் எங்கள் ஆத்மா எல்லாவற்றிலும் சுகமா இருக்க நீர் வாஞ்சியா இருக்க தகப்பனே ஆண்டவரே அப்பா. காலங்கள் மகாபட்சிய காலங்கள் இருந்தாலும் எங்கள் ஆத்மா திருப்தியாக்கள் எலும்புடைய நிறமுள்ளதாக்குன்னு சொல்லி கத்தாவே. நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரற்ற போலவும் கத்தாவே தகப்பனே நாங்கள் ஐயா தடுத்து இருப்பது உமது விருப்பியில்லாத காரியம் ஆண்டவரே அப்பா. நீரே உமது ஐயசுவத்தினால் ஆண்டவரே அப்பா உமது ஐவசத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காரியங்களையும் ஆண்டவரே அப்பா ஐசுவன் ஆக்குறதுக்காக நன்றி ஆண்டவரே. சோத்திரம் ஐயா. தகப்பனே சகோதரி எடுத்த ஜபங்கள் நாங்கள் எடுக்கிற ஜபங்கள் இன்னும் எடுக்கப்படும் ஜபங்கள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவரையா ஒரு மனப்பட்டு ஆண்டவரே அப்பா இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே அப்பா இந்த சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம். நீரே உங்களது பிரசன்னத்தில் ஒவ்வொருவரையும் மூடி ஆண்டவரே அப்பா இந்த நாட்கூடிய ஆகாரத்தை ஆண்டவரே அப்பா சுகபலம் ஆரோக்கியம் சமாதானம் வறுமை கூடுகிற ஆண்டவரே அப்பா கட்ட முடியாத பில்ஸ்கள் ஆண்டவரே அப்பா இன்னும் என்ன பிரச்சனை ஆண்டவரே எங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் முறைத்து போடும் ஆண்டவரே அப்பா உம்மால் தான் முடியும் ஆண்டவரே. சோத்திரம் ஐயா. ஆண்டவரே உமது கிரியை நான் அறிஞ்சிருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் என் நாமத்தை மறுதலியாமல் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசனை முன்பாக வைக்கிறேன், அதை எவராலும் பூட்ட முடியாது சொன்ன கத்தாவியப்பா. நீங்க எங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறதுக்கு நன்றி ஆண்டவரையப்பா. கோணர்களை செவ்வியாக்குற தகப்பனே எங்களுக்கு முன்பாக சென்று கோணர்களை எப்பா செவ்வியாக்குற தகப்பனே நன்றி ஆண்டவரையப்பா. தகப்பனை ஆடப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாத கதவுகளையும் ஆண்டவரை தடைகளை மீட்பெறும் முன்பாக சென்று நீர் முடித்ததற்காக நன்றி தகப்பனே. சோத்திரம் ஆண்டவரைப்பா. தகப்பனை நாங்கள் இனி அந்நியரும் பிரதேசலும் இராமல் ஐயா தேவனுடைய வீட்டாரமா இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. சோத்திரம் ஐயா. ஆண்டவரை இங்கே சொல்லியிருக்கிறேன் உங்கள் நம்பிக்கை அடைக்கிறதில் உறுதியாருங்கள். இதில் வாக்குத்தத்தம் பண்ணி தேவன் உண்மையில தேவன் ஆண்டவரே அப்பா. நீர் வாக்குத்தத்தம் தேவன் ஆண்டவரே அப்பா. விசுவாசனாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ண உண்மையில் என்று எண்ணி ஆண்டவரே அப்பா கற்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளா இருந்த பிள்ளையை பெற்றாலும் சொல்கிறபடியா நீயா வாக்குத்தத்தம் ஆண்டவரே அப்பா. நீர் வாக்கு மாறாத ஆண்டவரே. சோத்திரம் ஐயா. தகப்பன் நீரே ஆண்டவர் விசுவாசினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெபித்தார் ஆண்டவரே அப்பா. நீதியை நடப்பித்தார்கள். சிங்கங்களின் வாய்கள் என்று வாக்குத்தத்தை பெற்றார். சிங்கங்கள் வாய்கள் அடைத்தால் ஆண்டவரையப்பா. இதை அதை விசுவாசம் ஆண்டவரையப்பா இதங்களின் மேல வைத்து ஆண்டு நாங்கள் விசுவாசத்தில் விழுந்து போகாதபடியும் சோர்ந்து போகாதபடியும் அசுவிசுவாசத்தை நாங்கள் நடக்காதபடியும் ஆண்டவரை நீ விசுவாசத்தை பர்த்திக்கப்படுறதுக்காக ஒவ்வொருவரும் பர்த்திக்கப்படுறதுக்காக நன்றி ஆண்டவரை. சோத்திரம் ஐயா. ஆண்டவரே எங்கள் மேகம் போல சாட்சியங்களை சுற்றி இருக்கிற நேரத்தில் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நீரை விசுவாசத்தை தொடக்கிறோம். அக்கிரமங்களையும் பாவங்களையும் அகற்றி தள்ளி விட்டு விசுவாசத்தை தொடக்கிறவராக இயேசு கிறிஸ்துவை அவரையே நோக்கி நாங்கள் பொறுமையோடு ஓடக்கடவுன்னு சொன்ன கத்தாவை நீரை எங்கள் விசுவாசத்தை தொடக்கின தகப்பனை நீரை முடிக்கிறவராக இருக்கிற ஆண்டவரே. சோத்திரம் ஐயா. பலத்த கையினாலும் ஓங்கிற புயத்தினாலும் அதை செய்தவரை நீங்க துதிக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. உமது கரத்தினாலே அப்பா எல்லாம் முடியும் ஐயா. தகப்பனே ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் ஆண்டவரே பதில் கொடுக்கிறதுக்காக நன்றியா. குடும்பமா ஆண்டவரே அப்பா எல்லா தடைகளையும் நீர் ஆசீர்வதித்து தண்ணீரை அப்பத்தையும் ஆசீர்வதித்து சுகபலம் ஆரோக்கியம் சமாதானம் கொடுத்து ஆண்டவரே அப்பா நீரை ஆண்டவரே எங்களுக்கு புத்திக்கு மேலான சமாதானத்தை கொடுக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே
ஆண்டவரையப்பா இந்த நாட்டில் நடக்கிற இந்த எல்லா எக்கனாமிக் கிரைசிஸும் ஆண்டவரையப்பா பாதத்தை வைக்கிறோம் ஐயா. அந்த ட்ரேட் போரையும் பாதத்தை வைக்கிறோம் ஐயா. நீர் சகலத்தையும் ஆளுகை செய்கிற ஆண்டவருடைய ஐசியம் கரை உம்மாலே வருது ஐயா. தேவரே நீரே சகலத்தையும் ஆளுகை செய்கிற ஐயா. சத்தியம் வெல்லம் கரத்தில் இருக்க ஆண்டவரையப்பா உம்மா ஆண்டவரை நீ எவரையும் மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் அது கரத்தினாலே ஆகும் ஆண்டவரை. சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரையப்பா. தகப்பன் நீரி நம்பிக்கை அறுக்கிறது நம்பிக்கையில் சந்தோஷமா இருக்க உபத்திர வேளையில் பொறுமையா இருக்குமே ஜபத்தில் உறுதியா இருக்கும் ஆண்டவரையப்பா. மனரம்மையா இருக்க கத்த பரிசுத்தாவினை பலந்தரமையா ஜபிக்கிறோம் ஆண்டவரை. சோத்திரம் சோத்திரம் ஐயா. கத்தர் நீரே எங்கள் சகாயியா. நாங்கள் தைரியம்னு சொல்லுவோம். மனுஷனுக்கு என்ன செய்யலாம் என்று சொல்லும்படி ஆண்டவரை நீரோருக்கு நாளெல்லாம் முன்மன் ஒருத்தரும் எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசை இருந்தது போல உன்னோடு கூடி இருக்கணும். நான் கைவிடுவதில்லை விட்டு விலை கொண்டு வாக்குத்தத்தம் பண்ண ஆண்டவரையப்பா. உமது பிள்ளைகள் போகுமிட போக்கிலும் வரத்திலும் ஆண்டவரையப்பா. பட்டணத்திலும் வெளியிலும் ஆண்டவரையப்பா. வீட்டிலும் வெளியிலும் ஆண்டவரைப்பா கூட இந்த ஐயா பலப்படுத்தி ஆண்டவரையப்பா. தூதலை கட்டுறது காக்குறதுக்காக நன்றி ஆண்டவரையப்பா. தகப்பனை ஊழியக்கார குடும்பத்தை ஆசீர்வதியும் செய்யும் தொழிலை ஆசீர்வதியும் ஐயா. பிள்ளைகள் பேர பிள்ளைகள் ஆசீர்வதியும் குடும்பத்தில குறைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குற தகப்பனை ஆண்டவரை எங்களின் வாழ்க்கையிலும் புதிய திருப்பத்தை கொண்டு வந்து ஆண்டவரையப்பா. நீரை வெட்கப்பட்ட இடத்துல எல்லாம் தலையை நிவர பண்றதுக்காக நன்றி ஆண்டவரை. சில பிள்ளைகளை ஆண்டவரையப்பா. சிமியோனின் பிள்ளைகளையும் சகோதரியும் ஆண்டவரை பெலாவையும் பொருட்படுத்திக் கொள்ள ஞானத்திலும் அறிவிலும் தகவலும் மனித பயத்திலும் ஆண்டவரை வளர ஆண்டவரை. இன்னும் மேலும் உமக்குள் வளர ஆண்டவரையப்பா. நீர் இன்னைக்கு உங்களோட கரம் கூட இந்த வழிநடத்ததுக்காக நன்றி ஆண்டவரை. உமா குடும்பத்திலும் தேவைகளை சந்தித்துக் கொள்ளும் ஐயா. அவருடைய பிள்ளைகளின் ஆசீர்வாதத்திலும் ஐயா. அவருடைய கணவரின் ஆசீர்வாதத்திலும் எல்லாவற்றிலும் ஐயா கூட இந்த ஆண்டவரையப்பா. உண்மை தேடுற ஒவ்வொரு புறம்பே தள்ளாத ஆண்டவரையப்பா. நீர் பாரபட்சம் பாக்கல பரதாரம் வாங்குறோம் இல்லையப்பா. ஏழைகளுக்கும் பெரியோருக்கும் சிறியோருக்கும் ஐயா 6,000 இருந்தாலும் ஆண்டவரைய உண்மன்னாக ஆண்டவரையப்பா. இது சமமாக ஆண்டவரைய பாரபட்சம் பார்க்காத ஆண்டவரையப்பா. உண்மை தேடுற யாவருக்கு நீர் அவர்களுக்கு அதிசயம் அற்புதம் செய்கிற தகப்பனிய ஒரு ஆண்டவரையே நீர் ஒரு வார்த்தை கூட வறுமையாக விழுவதில்லை ஆண்டவரை. சோத்திரம் சொல்லிக்கிறோம் ஆண்டவரையப்பா. ஆண்டவரை நன்றி நன்றி அப்பா. சோத்திரம் ஆண்டவரையப்பா. தகப்பனை இதுவரை எங்கள் வழிநடத்தி காத்த தகப்பனை இனிமேலும் காக்கு நீர் வெள்ளவர் இருக்கிறோம். நாங்கள் தண்ணீரை கடக்கும் போது நீர் காத்தீர் ஆண்டவரை. மூழ்காமல் காத்த தீயை கடக்கும் போது வேகாமல் காத்த தகப்பனை ஐயா. எதிரிகள் மத்தியில் நாங்கள் வெக்கப்பட்டு போகாமல் இரலை வெளிச்சமாக மாற்றி ஆண்டவரையப்பா. உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த பாக்கிய அப்படின்னு சொன்ன கத்தாவை நாளைக்கு நாங்கள் போகும் காரியத்தில் ஆண்டவரையப்பா. நீரை என் வாயிலையும் வார்த்தைகளை வச்சு ஆண்டவரை நடக்கப்போற குரசை ஆண்டவரையப்பா. ஞானமாக புத்தியாம் நடக்க ஆண்டவர் கேட்கும் கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லும் ஆண்டவரை. நீ ஞானத்தை தரும்படியாக கேட்கிற ஆண்டவரை. சோத்திரமையா கூட இந்த பலந்தரமையா மனம் பதறாலும் சோர்ந்து போவாலும் ஆண்டவரை. நீரை கூட இந்த பலப்படுத்தி ஆண்டவரையப்பா. அந்த இடத்திலே உங்களுடைய பிரசன்னம் என்னை மூடும்படியாக ஜபிக்கிற ஆண்டவரை. சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரை. நன்றி தகப்பனை. இதுவரை ஆண்டவரையப்பா நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரையப்பா. உங்களுடைய வல்லமைக்கும் அற்புதங்களுக்குமாக ஒன்றும் குறுக போவதற்கு வெள்ளங்களும் போல எங்களை எல்லா சுவைப்பையும் திருப்பதற்காக நன்றி ஆண்டவரையப்பா. மீதியான ஒரு ஜெபத்தையும் ஐயா இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் நேற்று இன்று மாறாதவர் இதுவரை வரவாமல் காத்த இயேசுவின் நாமத்தில் ஜெபம் எடுக்கிறோம் உங்களை அருமையான பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே கூட ஒரு வார்த்தையை நாங்கள் படித்து அதுக்கு பிற்பாடு நாங்கள் மிகுதியான ஜெபத்துக்கு கடந்து செல்ல போறோம். சங்கீதம் 23ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. 4வது வசனம். குமாரி வாசிங்கோ. 23ஆம் அதிகாரம் 4வது வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட இந்த வசனத்தை ஆண்டவர் பேச சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள், சத்துருவானவன் ஒவ்வொரு பிரச்சனைகளை கண்டு அங்கே நாங்கள் பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. நாங்க தடுமாறக்கூடாது என்று சொல்லி தேவன் இந்த நாளிலே பேசுகிறார். பயம் எங்களுடைய வாழ்க்கையிலே சத்ருவானன் கொண்டு வருகிற ஒரு ஆயுதம், ஒரு போர்ஸ். ஹல்லேலூயா. பாருங்கள், யுத்தத்திலே எப்படி ஒருவருக்கு விரோதமா ஒருவர் அந்த ஆயுதங்களை, மாம்சத்துக்குரிய மெட்டீரியல், இந்த ஆயுதங்களை எப்படி பாவிக்கிறார்களோ அதே போல சத்ருவானவன் எங்கள் தேவ பிள்ளைகள், தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த பயம் என்கிற ஒரு ஆயுதத்தை போஸ் பண்ணி காரியங்களை செய்கிறான். ஹல்லேலூயா. அவன் எடுத்திருக்கின்ற ஒரு பெரிய ஆயுதம் பயம். ஹல்லேலூயா. எப்படி பொருளாதார காரியங்கள் எப்படி இருக்குமோ, எப்படி மோட்கேஜை கட்ட முடியுமோ, எப்படி பிள்ளைகளை பராமரிக்க முடியுமோ, எப்படி அவர்கள் ஆண்டவருக்குள்ளே வழி நடத்தப்படுவார்களோ, திருமண காரியங்கள், கடன் பிரச்சனைகள், வேலைக்கு இல்லாத பிரச்சனைகள், இப்படி எத்தனையோ
காரியங்களை ஜனங்கள் சந்திக்கின்றார்கள். ஹalleluya. உபத்திரவப்பட்டது நல்லது, அப்பொழுது நான் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். ஒரு ஊழியக்காரிடம் ஒரு விசுவாசி போய் கேட்டாராம், எனக்கு உபத்திரவங்கள் வராமலே இருக்க வேணும்னு சொல்லி. அப்பொழுது அவர் சொன்னாராம், உபத்திரவங்கள் வராமல் இருக்கணும்னு சொன்னா நாங்கள் மேலதான் போகணும் என்று. ஆனபடினால் நம்முடைய வாழ்க்கையில பாருங்கள், ஒவ்வொரு உபத்திரவங்களாக வருகின்ற வேளையிலே வேதம் சொல்லுகிறது நாங்கள் பயப்படக்கூடாது என்று. ஹalleluya. அதனுடைய அந்த பயத்தை நாங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். சத்துருவை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இயேசுவின் நாமத்தினால் அந்த வேளையில நீங்கள் என்ன செய்யணும்? தேவ வார்த்தையைத்தான் சொல்ல வேணும். ஹalleluya. உலகத்தில் இருக்கிறவனை விட எங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அவர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார், என்னை விட்டு விலக மாட்டார். ஹalleluya. அதனுடைய இந்த வார்த்தையில கூட தேவன் பேசுகின்ற காரியம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தால், மரண இருளை ஹalleluya அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் ஒரு காலகட்டத்தில சந்தித்திருக்கிறேன். எத்தனையோ உபத்திரவங்கள் வந்திருக்கிறதான். ஆனால் அந்த மரண இருளை நான் மறக்கவே முடியாது. என் மகள் மேசிக்கு ஒரு 4 மாசத்துல இருக்கின்ற வேளையிலே அவளுக்கு அந்த ஆக்சிஜன் குறைவில அப்படியே கண்மூடி படுத்திருக்கிறாள். ஹalleluya. 4 மாசம் அந்த வேளையில் பெரிய பெரிய மெஷினை கொண்டு வந்து சிக்கிட்ஸ்ல அந்த இதுகளெல்லாம் செய்கிறார்கள். அப்பொழுது பாருங்கள், என்னுடைய சரீரம் குளிர்ந்து அப்படியே ஐஸ் மாதிரி குளிர்ந்து வந்தது. ஒரே பயம். ஹalleluya. அந்த வேளையில ஒரு நர்ஸ் வந்து சொல்லுகிறா, அந்த 3 பேருக்கு மேனுவலுக்கு நிமோனியா, வீலாக்கு சரியான இருமல், மேர்சி இப்படி படுத்திருக்கிறா. ஆனபடினால் பாருங்கள், அந்த வேளையிலே அப்போ ஒரு நர்ஸ் வந்து சொல்றா, பிள்ளைகள் 3 பேருக்கும் வருத்தம், உனக்கும் வருத்தம், நீயும் அடுத்த ஹாஸ்பிட்டல்ல போய் இருன்னு சொல்லி. ஆண்டவர் தான் அந்த லேடியை எனக்கு அனுப்பினார் போல இருக்கிறது. அந்த வார்த்தை என்னுடைய இருதயத்திலே அப்படியே பதிஞ்சது. என்னன்னு சொல்லி, நான் என் பிள்ளைகளுக்காக நிற்க வேணுமே. அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் தனியே இல்லை, எங்கள் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். ஹalleluya. ஆனபடினால் தான் இங்கே தாவீது சொல்லுகிறார் என்றால், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கி நடந்தாலும் ஹalleluya பொல்லாப்புக்கு பயப்படேன். அடுத்த வசனம், நீர் என்னோடு கூட இருக்கிறீர். இந்த நாளிலே வார்த்தையை சொல்லுங்கள், என்னோடு கூட இருக்கிறேன், என்னோடு கூட இருக்கிறேன், என்னோடு கூட இருக்கிறேன். நீ தப்பித்து செல்லும் வழியை எனக்கு உண்டு பண்ணுவீர். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், மரணத்துக்கும் அவனுக்கும் இடையிலே ஒரு அடி தூரம் தான் இருந்தது. ஆனாலும் கூட அவன் சொல்லுகிறான், அப்படிப்பட்ட பயத்தினின்றும் தேவன் என்னை விடுவித்தார், இப்பொழுதும் தப்பு வைக்கிறார், இப்பொழுதும் தப்பு வைக்கிறார், இன்னும் தப்பு வைப்பார் என்று அறிந்திருக்கிறேன்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். ஹalleluya. ஆனபடினால் அந்த வேளையில நான் செய்த ஒரே காரியம், ஹாஸ்பிட்டல் இருக்கிற அந்த வாஷ்ரூம்ல போய் நின்று நானே எனக்கு சொன்னேன், நவமி உன் பிள்ளை அங்கே உயிர்ப்பிக்கப்படுவாள், ஆசீர்வதிக்கப்படுவாள். ஹalleluya. உன்னுடைய ஊழியத்தை நீ செய்வேண்ட, பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு காரியம் நடந்துடு சொல்லி சொன்னால் எங்களால பாருங்கள் சரியா ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. சில பேர் அப்படி சொல்வார்கள், அந்த சகிக்க விடும் அப்படி என்று. ஒரு பிற பிரச்சனை அவனவனுக்கு வந்தாதான் தெரியும், தலையடியும் காய்ச்சலும் அவனவனுக்கும் வந்தாதான் தெரியும். அதனுடைய அந்த பிரச்சனை தான் பாருங்கள் எங்களுடைய மைண்டிலே மோதிக்கொண்டிருக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் மற்றவர்களுக்கு எப்படி சத்தியத்தை சொல்லுவது? அதனுடைய இந்த வசனத்தை ஆவியானவர் தான் எனக்கு ஏவி இருக்கிறார். அந்த இடத்திலே நவமி, நீ வாழ பிறந்தவள், உன் பிள்ளைகள் வாழ பிறந்தவர்கள். எத்தனையோ தடவை பாருங்கள், ஒரு முறை ஒரு பேய் பிடித்த ஒரு சகோதரர் இடவரம் சேர்ச்சியில வந்திருந்தார்கள். அவர்கள் சொன்ன ஒரு காரியம், என்ன களத்துக்கு கிட்ட 2 கையையும் கொண்டு வந்து, உன்னை நான் கொல்ல வேணும், ஆனா என்னால கொல்ல முடியவில்லை, ஆனா உன் பிள்ளைகளுக்கு சொல்லி அவ ஒரு வார்த்தையை சொன்னா. ஹalleluya. அதனுடைய பாருங்கள் அன்புள்ள தேவனுடைய அந்த வார்த்தையை எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை. ஹalleluya. அது ஒன்றும் நடக்காது. அவள் சொன்ன வார்த்தையை அந்த நிராகரிக்கிறேன். ஹalleluya. அதனுடைய அவ்வப்போது உங்களுடைய வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் காரணம் சத்துருவை தவிர ஆண்டவர் அல்ல. ஹalleluya. என்று சொல்லினால், சோதிக்கப்படுகிற எவனும் தான் சோதிக்கப்படுகிறேன்னு சொல்லாது. ஏனென்றால் உங்கள் மூலம் தேவ நாமம் மகிமைப்படும்படி, தேவ ஜனங்கள் விடுதலையாக்கப்படும்படி தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள், நான் தான் ஆபிரகாம், நான் தான் ஈசாக்கு, நான் தான் யாக்கோபு. ஏனென்றால் தேவன் சொல்லியிருக்க, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் என்று. ஆனபடினால் இந்த நாளிலே கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, மரண இருள் போன்ற பயம் சூழ்நிலை வந்தாலும் கூட வாயை திறந்து சொல்லுங்கள். நான் அந்த இக்கட்டான நேரத்திலே வாயை திறந்துதான் சொன்னேன். ஹalleluya. ஏதோ நான் பெரிய கெட்டித்தனம், பெரிய வல்லமை அப்படி என்று நான் சொல்லவில்லை. அந்த வேளையிலே நான் ஆவியானவர் என்னை வழி நடத்தினார். ஹalleluya. அங்கே உபாகமம் 20ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, நீ சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும்
உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களை கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவருடைய ஆண்டவர் என்னோடு இருக்கிறீர், ஆண்டவர் என்னோடு இருக்கிறீர், என்னோடு இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த மலைகளை தாண்ட எனக்கு உதவி செய்வீர், இந்த மரண தாண்ட எனக்கு உதவி செய்வீர். ஆண்டவரோடு பாருங்கள், ஒரு சம்பாசனையை வச்சுக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. சத்துருவானவன் அந்த பயம் என்கிற ஆயுதத்தை அங்கே உங்களுக்கு அனுப்புகின்ற வழியில் இயேசு என்னோடு கூட இருக்கிற. ஹல்லேலூயா. மரணரின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேசி, இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள், உங்கள் இருதயம் துவள வேண்டாம், நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும், உங்களை ரட்சிக்கவும் விடுதலையாக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாய் கர்த்தர் என்று சொல்ல வேண்டும், சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. நீங்களே உங்களுக்கு சொல்ல வேண்டும். தாவீது அப்படித்தான் சொல்லினார், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், என்னை தியங்குகிறாய், நீ கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அவராலே உன் ரட்சிப்பு வரும். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபியுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. இதயத்தில் பெரியமுள்ள எங்கள் அன்பான தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் நல்லவர், வல்லவர். ஆண்டவரே, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிற தேவன், எங்களை காண்கிற தேவன், எங்களை காக்கிற தேவன், எங்களுக்கு அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிற தேவன். ஆண்டவரே, இன்றைய நாளில் ஆண்டவரே, சத்தியவேத திருச்சபையா பாஸ்டர் நகோமி இமானுவேலுக்கு ஊடாகவும் சங்கமன் ரேடியோ சகோதரன் லெஸ்டி கூடாக நாங்கள் இணைந்திருந்து ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் ஆண்டவரே, இன்றைய நாளில் சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 4வது வசனத்தையும், உபாகமம் 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும், மிகவும் அருமையான ஆழமான சத்தியத்தை எங்களோட ஊழியக்காரின் சாட்சிகளோடு நாங்கள் கேட்டிருக்கிறோம். இந்த வார்த்தைகளை நீங்கள் ஆசீர்வதித்து ஆண்டவர் எங்களோட சபையின் எல்லைகளையும், எங்களோட ஊழியக்காரட்ட எல்லைகளையும், அந்த சகோதரன் லெஸ்லியின் எல்லைகளையும் நீங்கள் பெரிதாக்கி கொடுக்கிறதுக்காக நன்றி. இந்த ஆழமான சத்தியத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுத்தவும், எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அதை கை கொள்ளவும் நீங்கள் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறீங்க. ஆண்டவரே, பயம் என்ற சத்ரு என்ற ஆயுதத்தை நாங்கள் தேவனுடைய வார்த்தையினாலும் இயேசுவின் ரத்தத்தினாலும் ஆண்டவரே சர்வாயுத வெக்கத்தை நாங்கள் தரித்து கொண்டு உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை நாங்கள் துரத்துகிறோம் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோட பிள்ளைகளுக்கு இருக்கிற தடைகள் ஆண்டவரே, எல்லா விதமான சத்ருக்கள், நிந்தனைகள், அவமானங்கள் ஆண்டவரே, எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் துரத்துகிறோம் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் எங்களுக்கு தப்பித்து செல்வதற்குரிய வழியை எங்களுக்கு உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக தேவன் எங்களை அழைத்திருக்கிறார். ஆண்டவரை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே, தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் பிள்ளைகளும் நாங்களும் எங்கள் சத்திய வேத திருச்சபையும் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களுடைய சமாதானம் பெரியதாய் இருக்கிறது. ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிறவர்களும் எங்களோடு இருக்கிறவர் நீங்கள் பெரியவராய் இருக்கிறீர்கள். ஆண்டவரே, நாங்கள் விசுவாச மார்க்கத்தார ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகள். ஆண்டவரே, நாங்கள் எங்களோட வேதத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வேதம் எங்களோட கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே, நாங்க விசுவாசத்திலே நீதிமான்களை போல நாங்கள் பிழைக்கிறோம். ஆண்டவரே, ஆபிரகாமை போல, ஆண்டவரே ஈசாக்கை போல, ஆண்டவரே இன்னும் யாக்கோபை போல, எங்களோட பைபிள்ல இருக்கிற எல்லா வேதாகமத்துல இருக்கிற எல்லாரையும் போல நாங்கள் பிழைத்து ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மட்டும் நாங்கள் உயர்த்தத்தக்கதாக நீங்கள் எங்களை எடுத்து பாவிக்கிறதுக்காய் நன்றி. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே, நாங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டோம். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றுகிறது. ஆண்டவரே, நாங்கள் எங்கு சென்றாலும் ஆண்டவரே, சாட்சி
உயிருள்ள ஜீவியத்தை காத்துக்கொள்ள நீங்கள் ஆண்டவரே எங்கட ஆவி ஆத்தும சரீர சிந்தனையில உம்முடைய ரத்தத்தை நாங்க தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கட பேங்க் அக்கவுண்டுகள் எல்லாம் நிரம்பி வழிய ஆண்டவரே அந்தந்த மாதங்களுக்குரிய பில்லுகளை நாங்கள் கட்ட உதவி செய்யற தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமா சிஸ்டர் கணவர் பிள்ளைகள் லீலா சிஸ்டர் ஆண்டவரே அவர்கள் குடும்பமாய் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே தேவதாஸ் பிரதர் என்ற சகோதரங்கள் ஆண்டவரே அவர் சகோதரன் நோய்வாய்ப்பட்டு இருப்பதாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவர்களுடைய சுகத்தை உம்முடைய தழும்புகளால் நீ சுகம் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரே இந்த மே மாதம் 10ஆம் தேதி ஞானஸ்தானம் எடுப்பதை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அவர்களையும் நீங்கள் ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த கனடா தேசத்திலே கொண்டு வந்து நீங்கள் அவர்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் மகள பண்ணுற தேவன் ஆண்டவரே. பிரிஸ்கில்லுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே இன்னும் ராஜன் பிரதற்காக ஜெபிக்கிறேன். அவர்களையும் இந்த கனடா தேசத்திலே ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே இருக்கிறதுக்குரிய வசதிகளையும் ஆண்டவரே நல்ல வேலை வாய்ப்புகளை நீங்கள் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் திருமணங்கள் நடக்காத பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அஸ்வினா ஏஞ்சலின் ஆண்டவரே மேர்சிக்காக ஜெபிக்கிறோம். நல்ல வேலை வாய்ப்புகளையும் ஆண்டவரே கல்வியிலையும் வேலையிலையும் ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணைகளை நீங்கள் கொண்டு வந்து சேர்க்கிற தேவன் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே அஸ்வினா லக்ஷனா லம்போ அக்ஷயா ஆராக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல உயர்ந்த ஸ்தானங்கள்ல வேலையிலையும் கல்வியிலையும் ஆலயத்திலேயும் நீங்கள் கொண்டு வந்து உட்கார பண்ணுகிற தேவன். உமக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளை பிதாவானவர் கனப்படுத்துவார் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். போக்கிலும் வரத்திலும் வாகனத்திலும் நீர் கூட இருந்து பாதுகாக்கிற தேவன். இந்த கனடா தேசத்தை நீ நிறைவாய் ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. இன்னும் இலங்கை இந்தியா இஸ்ரேல் அமெரிக்கா தேசங்களையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த சபையின் எல்லைகளை நீங்க சத்தியவேத திருச்சபையின் எல்லைகளை நீங்கள் பெரிதாக்கி கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. சபைக்கு வேண்டிய ஆத்துமாக்களை வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் இருந்த ஆண்டவரே பல கோடி ஆத்துமாக்களை எங்களோட சபைக்கு நீங்க கொள்ளை பொருளாய் தரப்போறதுக்காய் நன்றி. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவரே எங்கட சத்திய வேத திருச்சபையில 3000 5000 பேராக ரட்சிக்கப்பட ஆண்டவரே எங்கட சபையில புதிய ஞானஸ்தானங்களை கொடுக்க செல்ஃப் குரூப்புகளை ஆரம்பிக்க கிளைச்சபை ஊழியங்களை ஆரம்பிக்க இந்த சூம் மீட்டிங் கூடாக ஆண்டவரே இந்த பாசனமா ஒவ்வொரு நாளும் கொடுக்கிற மன்னாக்காக நன்றி. இந்த மன்னாவை நாங்கள் உட்கொண்டு அநேகரை ரட்சிப்புகளை நடத்த நீங்க உதவி செய்யற தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே உண்மை மட்டும் உறுதியாய் பற்றி கொள்ள நீங்க உதவி செய்யற தேவன். உம்முடைய ரத்தத்தினால் ஒவ்வொருவரையும் நீர் மீட்டிருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளை பிதாவானவர் கனப்படுத்துவார் என்று சொல்லி இருக்கிறீங்க. சத்திய வேத திருச்சபை மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களோட சபையின் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு நிறைவாக்கி அந்தந்த மாதங்களுக்குரிய பில்லுகளை நேர காலங்களுக்கு கட்ட ஆண்டவரே வர வேண்டிய பணங்கள் எல்லாம் வந்து சேர நீங்க உதவி செய்யற தேவனாய் இருக்கிறீங்க. எங்களோட சபையை ஆசீர்வதிக்கிறீங்க. எபினேச சேர்ச்சி ஆசீர்வதிக்கிறது தேவன் ஆண்டவரே. குளோபல் சேர்ச்சி ஆசீர்வதிக்கிறீங்க ஆண்டவரே. பைபிள் ஸ்டடியையும் ஆசீர்வதிங்கோ. மேர்சிக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே இன்னும் அநேகரை இந்த வேத படிப்புல கலந்து கொள்ள நீங்க உதவி செய்யற தேவன் ஆண்டவரை. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். முற்றிலும் என்னை தாழ்த்தி எல்லாம் வெல்ல இயேசுவின் நாமத்திலே ஜெபங்க உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறேன் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. இந்த நல்ல காலை பொழுதுக்காய் நான் நன்றியோடு துதிக்கிறேன். காலைகள் தோறும் உடைய கிருபை புதிதா இருக்கிறது என் தேவனே தகப்பனே. உடைய கிருபையின் பிரசன்னத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம் என் தேவனே தகப்பனே. ஆவியானவர் தாமே எங்களோடு கூட இருந்து இந்த நாள் முழுவதுமாய் எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்தித்து என் தேவனே தகப்பனே வரும்படியார் ஆவியானவரே உம்மை நாங்கள் வேண்டி நிற்கிறோம் என் தேவனே தகப்பனே. நீர் எங்களோடு பேசுகிற தேவனாயிருக்கிறீர் என் தேவனே தகப்பனே. ஜீவனுள்ள தேவனையும் நான் நன்றியோடு துதிக்கிறேன் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. அப்பா தகப்பனே, உங்கள் ரத்தம் எங்கள் மேல் தெளிக்கப்பட்டிருக்கிறபடியினால் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. உங்களுடைய ரத்தத்தினாலே நீர் எங்களை பாவமர கழுவி என் தேவனே தகப்பனே பரிசுத்தமாக்கினபடியினாலும் நான் நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களுடைய ரத்தத்தினாலே நீர்
நீர் எங்களை நீதிமான்கள் ஆக்கினபடினாலும் நான் நன்றியோடு துதிக்கிறேன் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. என் தேவனே தகப்பனே, இந்த நாளிலே தகப்பனே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் நீர் கூட இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு காரியங்களை நீர் கேட்டிருக்கிறபடினால் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. பரத்திலிருந்து அப்பா, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து அப்பா தகப்பனே, எங்களுக்கு உதவிகளையும் ஒத்தாசைகளையும் நீங்கள் செய்கிறபடினால் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. அப்பா, உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு துதிகரம் மகிமை செலுத்துகிறோம் தகப்பனே. இருளின் ராஜ்யத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி அன்பின் குமாரனாகிய ராஜ்யத்துக்கு எங்களை உட்படுத்தின எங்கள் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல எங்கள் வாழ்க்கையிலும் செய்யப்படுவதாக என்று அறிக்கையிடுகிறோம் என் தேவனே தகப்பனே. நாங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும் தேவரீர் நீரங்களோடு கூட இருக்கிறபடினால் சோத்திரம் தகப்பனே. எல்லா இக்கட்டுக்களுக்கும் நீங்கள் எங்களை விடுதலையாக்கினபடினால் சோத்திரம் தகப்பனே. பயப்படாதே பயப்படாதே என்று மறுபடியும் சொல்லுகிற எங்கள் தேவனே தகப்பனே, எங்கள் இருதயத்திலே இருக்கிற பயங்கள் எல்லாவற்றையும் நீ நீக்கி போடுகிறபடினால் சோத்தரிக்கிறேன் தகப்பனே. என் தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடினால் நாங்கள் முன்னேறி செல்லுகிறோம் என் தேவனே தகப்பனே. நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணி எங்களுக்கு விடுதலையை தருவேன், எங்களுக்கு வெற்றியை தருவேன் என்று யெகோவா நிசியே நீர் எங்களுக்கு வெற்றியை தருகிற எங்கள் தேவனையும் நான் நன்றியோடு துதிக்கிறேன் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. அப்பா தகப்பனே, இணைந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட இரும், ஒவ்வொருவருடைய குறைகளையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என் தேவனே தகப்பனே. அப்பா, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே எல்லாவற்றையும் மகிமையிலே நிறைவாக்குவேன் என்று சொன்ன என் தேவனே தகப்பனே. ஒவ்வொருவருடைய குற்றம் குறைவுகளை மன்னித்து என் தேவனே தகப்பனே, அவருடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கும்படியாய் தகப்பனே. இருதயத்திலே சந்தோஷம் உண்டாக என் தேவனே தகப்பனே. அப்பா, உச்சிதமான கோதுமையினால் நீர் அவர்களை நிறைக்கிறபடினால் சோத்திரம் தகப்பனே. அப்பா, என் தேவனே தகப்பனே, நாங்கள் இன்னொருக்கு உணவும் அப்பா தகப்பனே இருக்கிறதுக்கு இடமும் என் தேவனே தகப்பனே, நாங்கள் வடிவாய் உடுத்துக் கொள்வதற்கு உடையும் தள்ளுகிற எங்கள் தேவனையும் நான் நன்றியோடு துதிக்கிறேன் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. நீர் எல்லாவற்றையும் காண்கிற தேவன் அப்பா தகப்பனே, எல்லாவற்றையும் காண்கிற தேவன். தெற்கு வெள்ளங்களை திருப்புறது போல நீரங்கள் சிறையிருப்புகளை திருப்புறபடினால் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த நேரத்திலும் என் தேவனே தகப்பனே, சுகியமுடைய கரத்திலே நான் தாழ்த்தி ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவருக்கு இருக்கும் எல்லா விதமான பலவீனத்திலும் உடைய பலன் அந்த மகள் மேல் பூரணமாய் விளங்கும்படியாய் தகப்பனே. சுகம் பலம் ஆரோக்கியத்தை அந்த மகளுக்கு கொடுக்கும்படியாய் என் தேவனே, இந்த நாட்களிலே தகப்பனே எல்லாவற்றுக்கும் அப்பா விடுதலை கொடுத்து திரும்பமாய் வேலைக்கு போக நீர் உதவி செய்கிறபடினால் உம்மை நம்பினவர்களை நீர் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போக விடுவதில்லை என் தேவனே தகப்பனே. எகிப்தியருக்கு வந்த எந்த ரோகங்களையும் உங்கள் மேல் வரப்பண்ண மாட்டேன் என்று சொன்ன தகப்பனே, சுகம் பலம் ஆரோக்கியத்தினாலே அந்த மகளை நிறைக்கும்படியாய் தகப்பனே. அதி சீக்கிரத்திலே நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் என்று சொல்லும்படி இவையெல்லாம் உம்முடைய பார்வையிலே லேசான காரியம் என்றபடினால் உம்மிடத்திலே நாங்கள் கேட்கிறோம், அவர்களுடைய சுகத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த தேவனே தகப்பனே, இந்த காலங்களிலே தகப்பனே எழுந்திருந்து தான் வேலைக்கு செல்ல நீர் உதவி செய்யும்படியா எல்லா விதமான பிசாசின் காரியங்கள் அந்த மகளுடைய வாழ்க்கையிலிருந்து அகன்று போக நீர் உதவி செய்யும்படியா என் தேவனையும் நான் நன்றியோடு துதிக்கிறேன் ராஜா, ஸ்தோத்திரம் 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 அப்பா. அப்படியே தகப்பனே ரியாண்ட காரியங்களுக்கு வருகிறோம் என் தேவனே தகப்பனே. அவருடைய PR காரியங்களை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என் தேவனே தகப்பனே. உம்முடைய கண்களிலே தயவும் ஒத்தாசையும் கிடைக்கட்டும் என் தேவனே. அப்பா, அவருடைய ஃபைல்கள் முன்னேறி செல்லவும் என் தேவனே தகப்பனே. அந்த PR காரியங்களிலே தகப்பனே அப்பா தகப்பனே ஒரு நல்ல முடிவு அவர்களுக்கு கிடைக்க நீர் உதவி செய்கிறபடினால் சோத்திரம். உம்மை நம்பி இருக்கிறார்கள் என் தேவனே தகப்பனே. அப்பா, குழந்தை பாக்கியத்தை நீர் கொடுக்க வேண்டுமாய் தகப்பனே. அடைபட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் என் தேவனே தகப்பனே திரும்பமாய் உயிர்ப்பிக்க பண்ணும்படியாய் தகப்பனே. அவர்கள் கேட்டிருக்கிற காரியங்கள் அப்பா தகப்பனே அவர்களுக்கு நடந்தேறும்படியா என் தேவனே தகப்பனே நீர் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாய் என் தேவனே. இந்த நாளிலே தகப்பனே யாருக்காக
வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற பிரிசிலை அப்பா தகப்பனே, தமிழ் செல்வனை தகப்பனே, ஜான் பிரதரை நினைவு கூறுகிறோம். இன்னும் யார் யாருக்காக வேண்டி நிற்கிறார்களோ என் தேவனே தகப்பனே, அப்பா அவருடைய வாழ்க்கையிலே தகப்பனே நீங்கள் உதவி செய்ய வேண்டுமாய் கேட்கிறேன். அப்பா கஜானன் இந்த இடத்துக்கு வந்து சேர நீங்கள் உதவி செய்ய வேண்டும் தகப்பனே. அப்பா வழிவாசல்களை திறக்க வேண்டும் தகப்பனே. தேவனுடைய பிள்ளைகளுக்கு என் தேவனே தகப்பனே நீர் உதவி செய்கிறவரானபடினால் உம்மிடத்திலே நாங்கள் கேட்கிறோம், பெற்றுக் கொள்கிறோம். அப்பா தகப்பனே நீர் தான் அவாந்திர வழிகளிலே ஆறுகளை உண்டாக்குற என் தேவன் தகப்பனே. என் தேவன் அவர்களுக்காக தகப்பனை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை அதி சீக்கிரத்திலே நீர் காண்பிக்கும்படியாய் என் தேவனே நான் நன்றியோடு துதிக்கிறேன் ராஜா. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஒவ்வொருவராய் நாங்கள் கேட்டிருந்தோம் என் தேவனே தகப்பனே. ஒவ்வொருடைய நிந்தனைகள் பிரச்சனைகள் தீர தகப்பனே நீர்தான் வழி, நீர்தான் சத்தியம், நீர்தான் எங்கள் ஜீவனுமாய் இருக்கிறபடினால் உம்மிடத்திலே நாங்கள் கேட்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். ஓ அப்பா தகப்பனே, ஊழியங்களை வர்த்திக்க பண்ணும், ஊழியங்களை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா தகப்பனே என் தேவனே தகப்பனே, உமக்காய் உண்மையாய் ஓடுகிறவர்களுடைய வாழ்க்கையிலே நீர் தகப்பனே உதவிகள் செய்வது உம்முடைய பார்வையிலே லேசான காரியம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் நான் அவனை கனப்படுத்துவேன் என்றுதான் உம்முடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. உம்முடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யுரையாத வார்த்தை என் தேவனே தகப்பனே. பாச குடும்பங்களை நினைவு கூறுகிறோம், அவருடைய பிசினஸ் காரியங்களை நினைவு கூறுகிறோம். அப்பா தகப்பனே என் தேவனே தகப்பனே, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அப்பா மேசிக்கு ஒரு நல்ல பிசினஸ் கிடைக்கவும் அவர்கள் ஓய்ந்திருக்கவும் என் தேவனே தகப்பனே. எல்லா விதமான காரியங்களையும் இந்த வருஷத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் என் தேவனே தகப்பனே. அப்பா தகப்பனே சகோதரன் லெஸ்லின் ஊழியத்தை ஆசீர்வதிக்கப்படும், அவருடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்தியும் என் தேவனே தகப்பனே. ஒவ்வொரு நாளும் அப்பா தகப்பனே எங்களுக்கு என் தேவனே தகப்பனே நீர் எல்லாவற்றையும் தந்து எங்களை ஆசீர்வதிக்கிறபடினால் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய வல்ல கரமங்களோடு கூட இருக்க வேண்டும். நாளைய தினம் நாங்கள் போகும் பொழுது என் தேவன் எங்களுக்கு முன்னாக சென்று கோணல்களை செவ்வியாக்கி அப்பா தகப்பனே உபாகம் 20 அதிகாரத்திலே நாங்கள் இன்று வாசித்தபடி தகப்பனே நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறபடினால் நாங்கள் அப்பா தகப்பனே ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என் தேவனே தகப்பனே ஜெயம் கொடுக்கிற தேவனுடைய அந்த நாமத்தினாலே போகிறோம் என் தேவனே தகப்பனே. நீர் பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து நாங்கள் கேட்கிற அந்த சமரி ஜட்மெண்ட் எங்களுக்கு கிடைக்கும்படியாய் தகப்பனே. அப்பா ஜட்ஜுடைய கண்ணிலே தயவும் ஒத்தாசையும் நீர்தான் கட்டளையிட வேண்டும் தகப்பனே. என் தேவனே தகப்பனே எல்லாவற்றையும் வெற்றியாய் முடித்து வர நீர் எங்களுக்கு உதவி செய்கிறபடினால் உமக்கு நன்றி. உம்முடைய அப்பா தகப்பனே வசனத்தை கேடயமாய் பிடித்து கொண்டு என் தேவனே தகப்பனே உம்முடைய பட்டயத்தோடு போடுகிறோம் என் தேவனே தகப்பனே. உம்முடைய வசனம் என்ற பட்டயத்தோடு நாங்கள் முன்னேறி செல்கிறோம் தகப்பனே. நீர் எங்களோடு கூட நாங்கள் சொல்ல வேண்டியவைகளை சொல்லவும் சொல்லக்கூடாதவைகளை சொல்லாமல் இருக்கவும் தகப்பனே எங்களுக்கு வாயிலே காவல் போடும்படியாய் என் தேவனையும் நான் நன்றியோடு துதிக்கிறேன் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. அப்பா தகப்பனே எதிராளியான பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல இவனை ஒழுங்கலாமோ என்று வகை தேடுகிறான் தகப்பனே. ஆனாலும் நீர் எங்களை அந்த பிசாசின் பிடியிலிருந்து விடுவித்தவர், பிசாசின் கையில் இருந்து எங்களை எடுத்துக்கொண்டவர் தகப்பனே. நீர் எங்களோடு கூட இருந்து என் தேவனை பயங்கரமான பெரிய காரியங்களை செய்கிறதுக்காய் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா எங்களோடு கூட இங்கு கூடியிருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட இருந்து தகப்பனே சுகம் பெலம் ஆரோக்கியம் விடுதலை சமாதானம் சந்தோஷத்தை கட்டளையிட வேண்டுமா என் தேவனையும் நான் நன்றியோடு துதிக்கிறேன் 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 துதிக்கிறேன். என் கண்மலையும் என் மீட்பருமாகி என் கர்த்தாவே எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்திலே எப்பொழுதும் பிரீதியாயிருப்பதாக. ஆமேன். சோத்ரம். ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் எடுத்த ஜெபங்கள் ஒவ்வொன்றுக்கு நீர் பதில் கொடுக்கிற தேவனையா, நீங்கள் எங்களுக்கு அருகில் இருக்கிறீர், எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை வழி நடத்துகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. என் தகப்பனாகிய கர்த்தாவே இந்த வீடையும் ஐயா உம்முடைய கரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா தகப்பனே. இந்த நாட்களிலும் ஐயா வேலை இல்லாத பிரச்சனைகள்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்கள் காத்து கொள்ளும்படி செபிக்கிறேன் கர்த்தாவே. அவருடைய தேவைகளை சந்திக்கும்படி செபிக்கிறேன் கர்த்தாவே. வேலைகள் இல்லாதபடி, பிசினஸ்கள் இல்லாதபடி ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா முன்னேறி செல்ல ஆண்டவரே முடியாதபடி இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தில் எடுத்துப்படப்பட செபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீங்க சொல்லி இருக்கிறீங்களா ஐயா ராஜா, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாருடைய சமாதானம் பெரியதா இருக்கும் சொல்லி இருக்கிறீங்களா ஐயா ராஜா.
அது எழுதப்பட்டிருக்கிறதே தகப்பனே. ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய பிள்ளைகள், எங்களுடைய சொந்த பிள்ளைகள், ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவரே நீர் போதித்து வழி நடத்துகிறீங்கள் என்று அறிக்கையிடுகிறோம் ஐயா. ஆண்டவரே அப்பா, உங்களுடைய பிள்ளைகள் மேல் கண்ணை வைத்து அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுவீராக. நடக்க வேண்டிய பாதை அவர்களுக்கு காண்பிப்பீராக ராஜா. ஆண்டவரே அப்பா பிதாவே, ஆண்டவர்களுடைய ஆவியிலே ஆண்டவர வார்த்தைகள் வரட்டும் ஐயா ராஜா. சந்தர்ப்பத்துக்கு ஏத்த வார்த்தைகள் ஐயா, தக்க சமயத்துக்கு ஏத்த வார்த்தைகள் ஆண்டவரே தேவனே. அப்பா ராஜா தேவனே, அப்பா நீங்க கொடுக்கும்படி செபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே எனக்கு நீங்கள் ஐயா ராஜா ஒரு மரணம் பள்ளத்தாக்கி நான் நடந்த வேளையிலே ஐயா ராஜா தேவரீர் எனக்கு நீங்க சொன்னீங்கள் ஐயா, பேச வேண்டியவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் பேசுவியார் என்று சொல்லி அந்த வார்த்தை மூலம் ஐயா ராஜா எனக்கு விடுதலை தந்த தேவன் ஐயா ராஜா. அதே போல தகப்பனே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. நீங்கள் அவர்களை ஆசீர்வதிக்க வேணும் ஐயா. நீங்கள் அவர்களை ஆசீர்வதிக்காவிட்டால் வேறு யாரை ஆசீர்வதிக்க முடியும்? ஆண்டவரே இன்னும் டாரிஃப் மூலம் ஐயா ராஜா, ஆண்டவரே தேவனே இந்த தேசத்திலே வேலை இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்துல கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அந்த கம்பெனிகள் எல்லாம் ஐயா திரும்பவும் ஆண்டவரே தேவனை ஸ்டார்ட் பண்ண ஆண்டவரே தேவனே தகப்பனே வழிகள் பாதைகள் திறக்கும்படி செபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய மனசு மூளைகளிலே எங்களால் ஒன்றும் முடியாதப்பா, ஆனால் ஆண்டவரே உம்மாலே எல்லாம் முடியும் என்று அறிக்கையிடுகிறோம் ஐயா. ஆண்டவரே தேவனே இந்த கனடா தேசத்திலே இருக்கிறோம் ஒவ்வொரு ஆத்துமாக்களை நீங்க விடுவிக்கிறீங்கள், அதற்காக நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளாய் ஆசீர்வதியும் ஐயா, ஒவ்வொரு பிள்ளைகளாய் ஆசீர்வதியும் ஐயா ராஜா. ஆண்டவரே இந்த அலுமினிய கம்பெனிகள், இந்த ஆட்டோ காரியங்கள், அதுல வேலை செய்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வேலை நினைவு கூறுகிறோம். அதுல உம்முடைய பிள்ளைகளும் இருப்பார்கள் ஐயா ராஜா. ஆண்டவரே ஆனாலும் கூட ராஜா தேவனே அப்பா, என் தகப்பன் ஆகிய தேவனே ராஜா, நீர் எல்லோருக்கும் ஒரே சேர மழையை பெய்ய பண்ணுகிற தேவனையா, நீர் அன்புள்ள தேவனையா. தகப்பனை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தூக்கி விடும் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் தூக்கி விடும் ஐயா ராஜா. ஆண்டவரே தாவீது சொல்லுகிறார், ஜல பிரவாகத்திலிருந்து தேவன் என்னை தூக்கி விட்டார் என்று. ஐயா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தூக்கி விடும்படி செபிக்கிறோம். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில தூக்கி விடும்படி கேட்கிறோம் ராஜா. ஆண்டவரே உன்னிடத்தில் இருக்கிற உன் பிள்ளைகளை என்னிடத்தில் ஒப்புவி என்று சொல்லி இருக்கிறீங்கள் ஐயா. எங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள், எங்கள் சொந்த பிள்ளைகள் எல்லாரையும் கரத்திலே நாங்கள் ஒப்புவிக்கிறோம். சிறு பிள்ளைகள், குழந்தைகள், வாலிபர்கள், முதியவர்கள் எல்லோரையும் கரத்திலே நாங்கள் ஒப்புவிக்கிறோம் ஐயா. விசேஷமாக ஐயா ராஜா பிலிப்பையா அம்மாவை உடைய கரத்துல நாங்கள் கொடுக்கிறோம் தகப்பனே. ஐயா பிலிப்பையா அம்மாவுக்கு ஆண்டவரே தேவனே இருக்கின்ற ஆண்டவரே தேவனே இந்த தொண்டையில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறும்படி செபிக்கிறோம். அதே போல சிந்துவை உடைய கரத்துல கொடுக்கிறோம். அந்த ஜூரன்ல இருக்கிற அந்த கல்லுகள் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரை பாஸ் பண்ண வேணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. அதே போல ஐயா ராஜா அவர்கள் ஒவ்வொருவரையும் ரட்சித்துக் கொள்ளும்படியும் செபிக்கிறோம். ஆண்டவரே இலங்கையில நடக்கின்ற பிரச்சனைகளை நீர் காண்கிறீர், கேட்கிறீர் ஐயா ராஜா. ஆண்டவரே மிலேச்சத்தனமாக ராஜா, கொடூரமாக ஆண்டவரே தேவனே எப்படி இருந்து இந்த ஜனங்கள் எப்படி மாறி போனார்கள் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா ஆண்டவரே தேவனே இருக்கிறது ஐயா. தகப்பனே நீர் அவர்களை ரட்சியும் ஐயா. ஆண்டவரே கொடுமையான ஜனங்கள் இருந்து ஐயா ஜனங்களை நீங்க ரட்சித்துக் கொள்ளும் ஆண்டவரே. கொடுமையான அதிபதிகளிடம் இருந்து, கொடுமையான ஆண்டவரே போலீஸ்காரர்களிடம் இருந்து, கொடுமையான ஆமிகள் இருந்து, ஆண்டவரே கொடுமையான ஆண்டவரே அரசியல்வாதிகளிடம் இருந்து ஆண்டவரே தேவனே அவர்களை நீங்கள் ஆண்டவரே மீட்டுக் கொள்ள வேணுமா? ஆண்டவரே எளியவன் என்றைக்கு மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி இருக்கிறீங்கள் ஐயா. ஆண்டவராகிய தேவனே மக்கு சோத்திரமங்களை இலங்கையை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கனடா தேசத்தை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் ஐயா இந்தியா தேசத்துக்கும் இந்த பாகிஸ்தானுக்கும் இடையில நடக்கின்ற ஆண்டவரே காரியங்களை காண்கிறீர். எங்கே பிள்ளை எங்கே சரி என்று தெரியாது ஐயா. ஆனாலும் யுத்தங்களிலே பிரியப்படுகிற எவனையும் ஆண்டவரே நீர் வெறுக்கிறீர் ஐயா. ஆண்டவரே தேவனே அப்பா தேசங்களிலே அரசியல்வாதிகளுக்கு ஆண்டவரே தேவனே நல்ல ஞானத்தை கொடும், பொறுமையை கொடும். அதே போல எங்களுக்கும் பொறுமையை தாரும் ஐயா ராஜா. ஆண்டவரே முக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம். உடைய கரத்திலே ஐயா எங்களை தாழ்த்தி ஒப்புத்தருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே தடைகள் விலகட்டும், சத்துடைய வல்லமைகள் அகன்று போட்டும் ஐயா ராஜா. தகப்பனே ஆசீர்வதியும் ஐயா, வழிநடத்த வேணும் ஐயா. இந்த நாளிலே ஆண்டவர் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பங்களுடைய வாழ்க்கையில நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். எங்கள் மேல் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். அவருடைய ஆண்டவர் வருமானத்தில் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். பேங்க் அக்கௌண்ட்ல நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். அவர்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அத்தனை பிள்ளைகள் மேலும் அந்த பிள்ளைகளுடைய குடும்பங்கள் மேலும் ஆண்டவரே நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொருவருடைய ஆண்டவர் கற்பத்திலே நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே கற்பத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக.
ஆண்டவரே வயிற்றுல கையை வைத்துக் கொள்ளுங்க. என் கற்பத்தின் கனிகளை ஆசீர்வதிக்கப்படுவதாக. கரங்களை தேவனுக்கு முன்பாக நீட்டுங்கள். என் கையின் பிரியாசங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எதிராளி ஒரு வழியா வந்து 7 வழியா ஓடி போகிறான். ஆண்டவரே எங்கள் பரலோகத்தின் தேவன் சத்ருவை பார்த்து நகைக்கிற ஹா 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 என்று. ஆண்டவரே யோபுவுக்கு அவர்கள் நண்பர்கள் சொல்லுகிறார்கள் ஐயா, நீ பஞ்சத்தை பார்த்து நகைப்பீர் என்று. ஆண்டவரே குறைவுகளை பார்த்து, எதிரியை பார்த்து, சத்ருவை பார்த்து நாங்க நகைக்கிறோம். தேவனுடைய வேலை வந்தது, தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில வந்ததுன்னு சொல்லி நாங்கள் அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஐயா முற்றிலுமாய் எங்கள் பிள்ளைகளை ஒப்புவிக்கிறோம். எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளை ஒப்புவிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்து. ஆமீன் ஆமீன். அவருடைய நேரம் போய்விட்டது. அதனாலே அவர்கள் கட் பண்ணி கொண்டார்கள். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரன் போல் தர்மன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம், ஆயத்தமாவோம். ஆமேன் ஆமேன். அவரை அழைப்பு கொண்டருவோமா?